ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு என்னை நான் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னை பற்றி சிந்திக்கின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் அனுசாரம் என்ன செய்கின்றேனோ அதற்கேற்ப பலனை அடைகின்ற ஆத்மா. நான் மூலவதனவாசி ஆத்மா. நான் இந்த நாடகத்தில் எனது பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் முக்கிய நடிகராகி 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் முன்னால் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையோடு கூடவே வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் பாவனமாகி வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வருகின்ற ஆத்மா. நான் திரிகாலதரிசி ஆத்மா. நான் தந்தையின் கழுத்து மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் கூடவே நிர்வாண தாமத்தில் வசித்திருந்த ஆத்மா. நான் பிறகு இந்த சரீரத்தை தாரணை செய்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்த ஆத்மா. நான் 3 காலம் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த நாடகத்தின் முக்கிய நடிகனாக இருக்கும் ஆத்மா. நான் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து தந்தையின் கூடவே செல்கின்ற ஆத்மா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவருடன் கூடவே நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்த இருப்பிடத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி என்னுடைய பரந்தாமமாகிய வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் முழு விளையாட்டையும் அறிந்து கொண்ட ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாகி ஓர் எல்லையற்ற தந்தை ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. இப்பொழுது
ஞானத்தின் மூலம் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மீண்டும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை இப்போது வந்திருக்கின்றார். நான் தந்தைக்கு உதவியாளராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி பாரதம் முழுவதையும் தூய்மையாக்குகின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் தொடர்பை வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் பயமற்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சுகம் துக்கத்தின் பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தூய்மையாகின்ற ஆத்மா. நான் மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் மீண்டும் தேவி தேவதாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நான் ஆஸ்தியை அவசியம் பெறுகின்ற ஆத்மா. நான் முழுமையாக புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் பிரம்மமுக வம்சாவளி பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் நிர்விகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்கின்ற ஆத்மா. நான் பயமற்றவனாக ஆவதற்காக நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் என்னை சோதித்து பரீட்சைக்கு உட்படுத்திக் கொள்கின்ற ஆத்மா. எந்த ஒரு கர்மேந்திரியமாவது சஞ்சலம் அடையாதிருக்கிறதா? காமவிகாரத்தின் மீது வெற்றி பெற்று விட்டேனா? ஆத்ம அபிமானியாக எதுவரை ஆகியிருக்கிறேன் என்று சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு தந்தையின் நினைவின் மூலம் சத்திய சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்யவான் ஆத்மா. நான் எந்த ஒரு தேகாதரியின் ஈர்ப்பிலும் சிக்காமல் ஒரே ஒரு பகவான், இரண்டாவது வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் வாழக்கூடிய அழியாத சுமங்கலி என்ற திலகம் பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்குவதற்காக உள்நோக்கு முகமுடையவனாகி பின்னர் வெளிநோக்கு தன்மையில் வருகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான்
தந்தையின் நினைவின் மீதான லட்சியத்தின் நெருப்பில் விழுந்து மனிதனிலிருந்து பிராமணனாக மாறுகின்ற ஆத்மா. பின்னர் பிராமணனிலிருந்து நான் பரிஸ்தாவாக மற்றும் தேவதையாக மாறுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.